KLR The Photo Guru யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா Ponsing. இந்த வீடியோவில் கிரே கார்டை எப்படி நம்ம பயன்படுத்துறது, கிரே கார்டினுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சமயங்களில் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற சமயத்தில் ஒரு சில சின்ன சின்ன ஆக்சசரிஸ் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சீப்பான, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான சில ஆக்சசரிஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியை நம்ம அழகாக பண்ணுறதுக்கு நம்ம கை கொடுக்கும். அந்த வகையில் அந்த கிரே கார்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு பர்டிகுலராக ரெண்டு இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸ்போஷரை டிசைட் பண்ணும்போது கேமரா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சீனை ஷூட் பண்ணுற சமயத்தில், அதாவது ஒரு ஹை கான்ட்ராஸ்ட் சீன் இருக்குது, இல்லை பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இல்லை பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய கேமராவில் இருக்கக்கூடிய பில்டின் எக்ஸ்போஷர் மீட்டர் உங்களுக்கு தெரியும். ரிஃப்ளெக்டிவ் எக்ஸ்போஷர் மீட்டர் பார்த்திங்கன்னா சில சமயத்தில், அதுவும் குறிப்பாக நீங்கள் ஸ்பாட் மீட்டர் செலக்ட் பண்ணி ஸ்பாட்டை வந்து கரெக்டான இடத்துல வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப எராட்டிக்காக இருக்கும், அதாவது ரொம்ப தாறுமாறாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கிரே கார்டை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது அதனுடைய முதல் பயன்பாடுன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, ஒயிட் பேலன்ஸை கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபோட்டோஸில் வந்து கலர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கலர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா, இல்லாட்டி வந்து அது ஒரு தகவல் ஆக்சுவலாக. அதனால் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியில் கலர்ஸ் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கும்போது ஒயிட் பேலன்ஸை நம்ம கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் அதை பற்றி கூட நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோனுடைய தொடர்ச்சியாக கூட நீங்கள் இந்த கிரே கார்டை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிரே கார்டை வச்சு எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஒயிட் பேலன்ஸ் நம்ம பண்ணுறது, அந்த ஒயிட் பேலன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த கிரே கார்டை வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிரேவாக, ஒயிட் பேலன்ஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிரே கார்டை வந்து எக்ஸ்போஷர் மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எக்ஸ்போஷரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் அது தெரிஞ்சதுன்னா இந்த கிரே கார்டோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய கேமராவோட எக்ஸ்போஷர் மீட்டர் ஆகட்டும், இல்லை ஓவரால் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எக்ஸ்போஷர் பொறுத்த அளவுக்கு வந்து மிட் கிரே. கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த கிரே கார்டு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிரே கார்டு. இது வந்து எல்லா ஃபோட்டோ ஸ்டோர்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட A4 சைஸில் வச்சுருக்கேன். இதில் பாதி கூட A5 சைஸில் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வந்து கிரே இருக்கும், இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு ஒயிட் இருக்கும். சில சமயத்தில் ஒயிட் கார்டு கூட நமக்கு யூஸ் ஆகும். ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறது, கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெட்டீரியல். கேமரா பேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் சட்டுன்னு எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய கேமராவுடைய லைட் மெஷர்மெண்ட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது மிட்கிரேக்கு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸ்போஷர் மிட்கிரேயில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சீனில் உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் கிரே நமக்கு தெரியணும். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து வண்ணங்களாக தெரிகிறதுனால அதில் எந்த வண்ணம் வந்து இந்த கிரேயோட மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஏன்னா ஒரு சில வண்ணங்கள் பார்த்திங்க அப்படின்னா டார்க்கான கிரேவோ இல்லை டுவர்ஸ் பிளாக் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டார்க் க்ரீன், ஒரு மெரூன், இல்லை வந்து ஒரு ஆலிவ் க்ரீன், அந்த மாதிரியான சில கலர்ஸ் பார்த்திங்கன்னா மோர் டுவர்ஸ் பிளாக் போயிடும். இல்லை லைட் எல்லோ, இல்லை வந்து ஒரு பிங்க், இல்லை வந்து லைட் ப்ளூ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மோர் டுவர்ஸ் ஒயிட் போயிடும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து பர்ஃபெக்டான ஒரு கிரே என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த சீனில் கிரே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம மண்டை பிச்சுக்கிறத விட நம்ம கையில் இருக்கக்கூடிய கிரே கார்டை அந்த சீனுக்குள்ளே நீங்கள் காமிச்சிட்டு அதை ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் ஒரு ரீடிங் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்டிங்கன்னா கிரே ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸில் ஸோ மேக்ஸிமம் மிட்டோன்னு இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து அந்த படங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சரியாக பதிவாகும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இப்போது இந்த கார்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியினுடைய டெரஸுக்கு நம்ம போகிறோம். ஸோ டெரஸில் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோக்கு டெமோ செஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வசந்தி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்க ஆம்பிஷனுடைய ஒரு ஸ்டூடெண்ட். அது தவிர வந்து ஒரு நல்ல ஒரு பரதநாட்டியம் டான்சர், ஒரு ஆண்டர்ப்ரனர், நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நான் ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த செஷனுக்கு வந்து மாடல் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து வசந்தி வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஆம்பிஷன் டெரஸில் ஒரு பேக்ட்ராப்பில், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு ஷேடட் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ நான் எடுக்கணும் அப்படிங்கும்போது ஸ்பாட் மீட்டர் வச்சுருக்கேன். ஸ்பாட் மீட்டர் வச்சுட்டு கொஞ்சம் ரேண்டமாகவே அந்த சீனை நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்து கேமரா என்ன சொல்லுதுங்கன்னா, எனக்கு வந்து 125 5.6 அப்படின்னு ஒரு ரீடிங் கொடுக்குது. ISO வந்து நான் அது 400ல் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் படம் எடுக்கிறேன். படம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு என்னோடய LCD மானிட்டர் பார்க்குற சமயத்தில் என் படம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸோ கேமராவோட மீட்டர் தான் யூஸ் பண்ணேன், ரீடிங் எடுத்தேன், நான் படம் எடுத்தேன், படம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து இந்த கிரே கார்டை வச்சு அந்த ரீடிங்கை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை அதை ரீசெட் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபேஸுக்கு முன்னாடி இந்த கிரே கார்டை வந்து நான் இப்படி பிடிக்கிறேன். அதாவது எந்த லைட்டு வந்து சப்ஜெக்ட் மேலே விழுதோ அதே லைட்டு அந்த இடத்துல வந்து கிரே கார்டில் வேணும். அதனால் இப்போது சப்போஸ் என்னுடைய ஃபேஸில் நீங்கள் ரீடிங் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கிரே கார்டை நீங்கள் இப்படி பிடிக்கணும். எந்த பிளேனில் வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் இருக்கோ அந்த பிளேனில் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கிரே கார்டை பிடிக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் வந்து அவங்க ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி இப்படி கூட பிடிச்சிக்கலாம், இல்லை இப்படி கூட பிடிச்சிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ என்ன பாயிண்ட்னா, எந்த லைட்டு வந்து சப்ஜெக்டில் விழுதோ அந்த லைட்டு கிரே கார்டில் விழுணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, கிரே கார்டில் விழுற மாதிரி அதை பிடிச்சிக்கோங்க. இந்த கிரே கார்டில் ஃப்ரேம் பூரா ஃபில்லப் ஆகிற மாதிரி கிட்ட போயோ இல்லை ஜூம் பண்ணியோ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேமில் இதை மேக்ஸிமம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய கேமராவுடைய மீட்டரில் எல்லா மீட்டரும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எவாலுவேட்டிவ் மீட்டர் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் ஃப்ரேமில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரே இருக்குது. இல்லை உங்கள் கேமராவில் வந்து உங்களுக்கு சென்டர் வைக்லெட் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பாட் மீட்டரோட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் கிரே வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பாட் மீட்டரில் ரீடிங் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் ரீடிங். ஸோ நான் அப்படி ரீடிங் எடுக்கும்போது என்னோடய கேமரா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 1/200 5.6 அப்படிங்கிற ரீடிங் எனக்கு கொடுக்குது, அதே ஐஎஸ்ஓக்கு. ஆனால் முதல்ல நான் கேமரா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 1/125 கொடுத்துச்சு. இப்போ வந்து இது 200 கொடுக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிரே கார்டு ரீடிங்கை கேமராவில் செட் பண்ணி இந்த அடுத்த படத்தை எடுக்கிற சமயத்தில் அந்த படம் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. முதல் படம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது படம் கிரே கார்டில் வரும்போது அது 1/125 காமிக்கல, எனக்கு 1/200 காமிச்சிது. ஸோ 200 காமிக்கும்போது படம் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்போஸ் ஆச்சு. அப்போ எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஓவரால் சீனில் பர்டிகுலராக வந்து வசந்தியோடைய ஸ்கின் டோன், அவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து மிட் டோனோட மேட்ச் ஆகிறதுனால இந்த கேமரா மீட்டர் வந்து கிரே கார்டை ரீட் பண்ணும்போது என்ன ரீடிங் வருதோ அதை நான் அப்படியே எடுத்து பயன்படுத்துகிறேன். அப்போ அந்த படம் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்துடுது. சப்போஸ் இந்த கிரே கார்டு வந்து மிட் டோனுக்கு நான் சொன்னேன். ஸோ நீங்கள் யாரை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து மிட் டோனோட மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம கிரே கார்டு ரீடிங் அப்படியே எடுத்து பயன்படுத்த முடியாது. அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், ஆல்டர் பண்ணணும். ஒரு நியூட்ரல் ஸ்கின் டோன் இல்லாமல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கின் டோன் இருக்கக்கூடிய ஒருத்தர் படம் எடுத்தால் அப்போ அந்த கிரே கார்டு ரீடிங்கை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கூட வந்து என்னுடைய ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் பாலாஜி இருக்கிறாரு. பாலாஜினுடைய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் மிட் டோனை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ நான் வந்து கிரே கார்டு வச்சு நான் திரும்பவும் பார்த்திங்கன்னா பாலாஜியோடைய ஃபேஸில் வச்சு ரீடிங் எடுக்கிறேன். அந்த கிரே கார்டோட ரீடிங் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 1/500 அண்ட் 4.5 வருது. அப்போ சார் ஐஎஸ்ஓ வந்து 400 இருக்குது. இப்போ அப்படியே வச்சு நான் படம் எடுக்கும்போது நான் கேட்டிங்க அப்படின்னா பாலாஜி வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிகிறார். அவருடைய ஸ்கின் டோன் வந்து இந்த மிட் டோனை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால கேமரா மிட் டோனுக்கு தான் ரீடிங் எடுத்திருக்கு. ஸோ மிட் டோனோட டார்க்கான ஒரு டோன் இருக்கும்போது அந்த படம் வந்து கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பாலாஜியோட ஸ்கின் டோனை கொஞ்சம் பெட்டராக காமிக்கணும் அப்படிங்கும்போது நான் ஸ்லைட்டாக அப்பச்சரை ஓப்பன் பண்ணி இந்த படத்தை கொஞ்சோண்டு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அதாவது கிரே கார்டு சொன்ன வேல்யூவிலேருந்து கொஞ்சம் படத்தை நான் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் 4.5 அப்பர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறேன், அதை 3.5 எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ படம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போது அவருடைய ஸ்கின் டோன் வந்து பர்ஃபெக்டாகவும் அழகாகவும் இதில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த டிவைஸ் அப்படிங்கிறது மிட்டோனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்படியே ரீடிங் எடுத்து பயன்படுத்தலாம். மிட்டோனா இல்லாத சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிட்டோன் இல்லாத சப்ஜெக்ட் வந்து அதோட டார்க்காக இருக்கா பிரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து, டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்லைட்டாக ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணணும், பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்லைட்டாக அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் எடுக்கிறீங்க, அந்த ஃப்ளவருக்கு முன்னாடி இந்த கிரே கார்டை வச்சு ரீடிங் எடுத்தீங்கன்னா அந்த கேஸில் என்ன பண்ணணும், நீங்கள் படத்தை கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஒயிட் அப்படிங்கிறது கிரே விட பிரைட்டான ஒரு விஷயம். ஸோ கிரே எக்ஸ்போஷர் ஒயிட் கொடுத்தீங்கன்னா ஒயிட் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. இது வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பேரில் சொன்னாலும் ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாண்டர்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம கிரே கார்டு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பீப்புள் ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் இல்லை, இதை நீங்கள் மற்ற ஃபோட்டோகிராஃபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன் வந்து சன்லைட் வருது அப்படின்னா நீங்கள் அந்த சன்லைட்டோட ஃபேஸ் பண்ணி ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சன்லைட் வந்து இந்த கிரே கார்டில் படுற மாதிரி வச்சுட்டு கிரே கார்டு ரீடிங் எடுத்துகிட்டு அந்த ரீடிங் என்ன பண்ணலாம், லேண்ட்ஸ்கேப் அப்ளை பண்ணலாம், ஒரு பில்டிங் அப்ளை பண்ணலாம். ஒரு ஒயிட் பில்டிங் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் படம் கேமரா எடுக்கும்போது படம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் கிரே கார்டு வச்சு எடுத்திங்க அப்படின்னா என்ன பண்ண படத்தை லேசாக நீங்கள் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னா படம் சரியாக வரும். அதுமாதிரி ஒரு பிளாக் பில்டிங் இருந்துச்சுன்னா ஸோ எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தாலுமே அந்த லைட் வந்து கிரே கார்டில் படுற மாதிரி வச்சுட்டு கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்கள், காம்பன்சேஷன் அப்ளை பண்ண பாருங்கள். அப்போது உங்களுடைய எக்ஸ்போஷர் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது குறிப்பாக நீங்கள் DSLR கேமராவில் ஒர்க் பண்ணும்போது உங்களால் இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்களுக்கு தெரியும் மிரர்லெஸ் கேமராஸில் உங்களுக்கு வியூ ஃபைண்டர்லேயே இந்த எக்ஸ்போஷர் தெரியும். ஸோ அப்போ வந்து இந்த கிரே கார்டோ எக்ஸ்போஷர் மீட்டரோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது DSLR ஃபோட்டோகிராஃபியில் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு ஃபைனல் பிக்சர் எப்படி வரும் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த கிரே கார்டை யூஸ் பண்ணலாம். இந்த கிரே கார்டு அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய
ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்போஷர் மீட்டர் இன்சிடென்டல் எக்ஸ்போஷர் மீட்டருக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ளது. ஸோ இந்த மீட்டர் என்ன பண்ணுது கேட்டிங்க அப்படின்னா, இப்படி வச்சு ரீடிங் எடுக்கிற சமயத்தில் இதுவும் என்ன பண்ணுது உங்களுக்கு ஆக்சுவலாக கிரே கூட ரீடிங்கை தான் இது சொல்லுது. அதனால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு மீட்டர் இல்லை, ஒரு ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்போஷர் மீட்டர் இல்லை, இன்சிடென்டல் எக்ஸ்போஷர் மீட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக அதனுடைய ஒரு பெஸ்ட் அண்ட் சீப் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த கிரே கார்டை வாங்கி பயன்படுத்தலாம். அந்த படங்கள் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வரும். இப்போ இந்த கிரே கார்டை பயன்படுத்தி ஒரு சிக்கலான ஒரு லைட்டிங் கண்டிஷனில் எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு எவாலுவேட்டிவ் மீட்டரில் நீங்கள் வந்து ஒரு ரீடிங் எடுக்கிறீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, வசந்தியை வந்து என்னுடைய கிளாஸ் ரூமில் ஒரு இடத்துல ஒரு ஒயிட் வாலுக்கு முன்னாடி நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். கேமரா வச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் படம் எடுக்கிற சமயத்தில் எனக்கு வந்து என்ன ரீடிங் வருது கேமரா மீட்டர் படி பார்த்திங்க அப்படின்னா 1/90 அப்புறம் f5.6 எனக்கு வருது. ஸோ அந்த ரீடிங் வந்து வச்சு நான் படத்தை எடுத்துகிறேன். பிகாஸ் கேமரா என்ன பண்ணுதுன்னா அந்த ஓவரால் சீனை எவாலுவேட் பண்ணுது. அவங்க லைட் கலர் சாரி கட்டியிருக்காங்க, அவங்க வந்து பின்னாடி வந்து ஒரு ஒயிட் கலர் வாலில் நிற்கிறாங்க. ஸோ ஓவரால் சீனில் வந்து நிறைய உங்களுக்கு ஒயிட் இருக்குது. அப்படிங்கிறதுனால கேமரா மீட்டரை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒயிட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு கொஞ்சோண்டு அந்த படத்தை அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிடுது. ஆனால் கேமரா ஹீட்டர் படி இந்த படம் எடுக்கும்போது படம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுது. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுறேன், திரும்ப நான் வந்து வசந்தி கிட்டே போயிட்டு இந்த கிரே கார்டை நான் வைக்கிறேன். கிரே கார்டை வச்சுட்டு திரும்ப அந்த கிரே கார்டில் அந்த கேமரா மீட்டர் வச்சு நான் ரீடிங் எடுக்கிறேன். அந்த சமயத்தில் அந்த கிரே கார்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 5.6 ரீடிங் காமிக்கல, எனக்கு வந்து 4 காமிக்குது. ஸோ அப்போ நான் 4 வயசு படம் எடுக்கும்போது அந்த படம் எனக்கு பர்ஃபெக்டாக அவங்க ஸ்கின் டோன் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரே கார்டு அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸையோ இல்லை நம்மளுடைய பேக்ரவுண்டுடைய பிரைட்னஸ் வேரியேஷன்ஸையோ அதை வந்து இது கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இதன் மேலே படக்கூடிய லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்குது. அது மிட்டோனாக இருக்கிறதுனால அது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம எடுக்கும்போது அந்த படங்கள் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடுது. ஸோ இது பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சீன்ஸில் சினாரியோவில் இந்த கிரே கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய சினாரியோவில், சப்போஸ் நீங்கள் ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க, பேக்ரவுண்ட் பூரா உங்களுக்கு டார்க் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, நேவி ப்ளூவில் போட்டிருக்காங்க, இல்லை மெரூவில் போட்டிருக்காங்க, அங்கே நல்லா வந்து பிரைட்டாக மேக்கப் போட்ட டான்ஸ் ஆடுற சமயத்தில் கேமராவுடைய மீட்டர் அவைலபிள் லைட்டில் வச்சு நீங்கள் எடுக்கிற சமயத்தில் நிறைய சீன் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கிறதுனால டான்சர்ஸ் எல்லாருமே ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அதுமாதிரி விண்டோ லைட் போர்ட்ரேட்டில் ஆல்ரெடி வந்து விண்டோ லைட் போர்ட்ரேட் பற்றி நான் பேசும்போது கிரே கார்டு பற்றி நான் பேசியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ லைட் லைட்டு ஹெவியாக வர சமயத்தில் உங்களோட ரீடிங் வந்து தவறாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் கிரே கார்டை வந்து இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா விண்டோ லைட்டில் விழும்போது இதோடைய ரீடிங் வச்சு எடுக்கிற சமயத்தில் உங்களுடைய பிக்சர் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இந்த மாதிரி எக்ஸ்போஷரை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரே கார்டை நம்ம வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து உங்களுடைய நேரம் மட்டும் இல்லை, உங்களுடைய ஓவரால் ஃபோட்டோகிராஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு வேறு லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தபடியாக இந்த கிரே கார்டை நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உங்களை யாராவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இமேஜ் கரெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட் ரூம்லேயும் சரி இல்லை வந்து அடோப் கேமராலையும் சரி உங்களுக்கு வந்து ஒயிட் பேலன்ஸ் பிக்கர்னு ஒரு ஐட்ராப்பர்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒயிட் பேலன்ஸ் பிக்கர் நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் வந்து கிரே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த ஓவரால் பிக்சரை பர்ஃபெக்டான கலருக்கு கொண்டு வந்துடும். இதுதான் அந்த சாஃப்ட்வேர்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பவர். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிரே எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே அங்கே நம்ம கிளிக் பண்ண முடியும். ஸோ அதனால் கிரே எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஒரு டெஸ்ட் ஷாட்டை இந்த கிரே கார்டை வச்சு எடுத்துடலாம். அந்த டெஸ்ட் ஷாட்டில் இது கிரேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஒயிட் பேலன்ஸ் பிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ரெஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். அந்த ஃப்ரேம் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு என்ன பண்ணலாம், அந்த ஃப்ரேமில் வந்து கலர் கரெக்ஷனை மீதி உள்ள ஷார்ட்ஸில் அந்த லைட்டிங் கண்டிஷனில் எடுத்த மீதி ஷார்ட்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி சிங்க்ரோனைஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான லைட்டிங் கண்டிஷனில் நான் எடுத்திருக்கேன். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, ஒரு டங்ஸ்டன் லைட் கண்டிஷனில் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டுடியோ பேக்ட்ராப்பில் எல்லோ கலர் லைட் இல்லை இன்கேண்டிசன் லைட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை டங்ஸ்டன் லைட் சொல்லுவாங்க. அந்த லைட்டில் எடுத்திருக்கேன். அந்த லைட்டில் எடுக்கும்போது என்னோடய கேமராவுடைய ஒயிட் பேலன்ஸ் நான் வந்து ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸில் வச்சுருக்கேன். அப்போ அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆரஞ்சிஷாக எல்லோவிஷாக வருது எனக்கு, இல்லை ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷாட் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கிரே கார்டை வந்து அப்புறம் நான் பக்கத்தில் வச்சுட்டு நான் ஒரு ஷாட் ஓவரால் பிக்சர் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ளாஷ் போட்டு படம் எடுத்துடுறீங்க, அப்போ அந்த படம் டெஸ்ட் பிக்சராக இருக்குது. ஸோ இந்த படத்தை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சாஃப்ட்வேரில் கொண்டு போய் லைட் ரூமில் கொண்டு போய் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காமிக்கிறேன். லைட் ரூம்லேயும் சரி, இல்லாட்டி வந்து அடோப் கேமராவிலையும், ஸோ எனி சாஃப்ட்வேர் எதில் வந்து உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் உங்களால் நெயில் பண்ண முடியுமோ அதில் வந்து ஒயிட் பேலன்ஸ் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நியரஸ்ட் கலர்ஸ் உங்களால்
பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். இது வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கிரே கார்டை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் கிரே கார்டை பயன்படுத்துங்க. குறிப்பாக உங்களோட ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும், உங்களுடைய ஃபோட்டோகிராஃபியில் கலர்ஸ் பர்ஃபெக்டாக வரணும், எக்ஸ்போஷர் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த கிரே கார்டு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன அட்டை நம்ம ஃபோட்டோகிராஃபியை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தரமான படம் எடுக்கிறதுக்கு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியில் இந்த கிரே கார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிவைஸை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாராலையுமே இது செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து உங்களுக்கு 40,000 50,000 இந்த எக்யூப்மெண்ட் வாங்க, 1,00,000 ஒரு கேமரா வாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு $200 to $250 இருக்கும், டிபெண்டிங் அப்போ அந்த சைஸ். ஸோ இப்படி ஒரு கார்டை நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பென்சிவான ஃப்ளாஷ் லைட்ஸ், எக்ஸ்பென்சிவான கேமரா அது பண்ணக்கூடிய வேலையை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பல சமயத்தில் ஃபோட்டோகிராஃபியில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபினுடைய ஸ்டாண்டர்டை, அதனுடைய தரத்தை, அதனுடைய அழகை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். KLR The Photo Guru யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்டேட்ஸுக்கு. இன்னும் நான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன தகவல்களோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.